இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த திராவிட கூட்டம், இவங்க குடும்பத்திலேருந்து எவன் வந்தாலும் தமிழின தலைவன். நான் இப்படியே தான் பேசுறேன். நீங்க மட்டும் அப்படியே பேனால நட்டு வச்சுக்கிட்டு தமிழை வளர்த்து ஊற்றி எடுத்துட்டு வரீங்க. மற்றவங்க வந்தாலும் சாதி தலைவன். வைகோ வந்தாருன்னா தமிழினத்தின் போர்வார் வாயில நல்லா வருது. அப்புறம் கருணாநிதி சிலை என் தலை அப்படி திறக்காதீங்கன்னு எழுந்து ஓடிடுவார் அவரு. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் வச்சு திறந்தாக்கா ஐயோ இது அநீதி நான் ஏற்க முடியாதுன்னு அப்படி ஓடிடுவார் பீச்சை நோக்கி. அவரு RSS கை கோர்த்து கொண்டிருப்பது முழுக்க முழுக்க திமுக. நிறைய வரலாற்று சான்றுகளை சொல்லலாம். ராமகிருஷ்ணனுக்கு மொத்த கடன் எவ்வளவு இருந்ததுனாக்கா 4 லட்சம் 3 லட்சம் கோடிகளுக்குள்ளாக தான் இருந்தது. இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளாக நீ என்ன சாதிச்சு கீழ்ச்ச இத்தனை லட்சம் கோடி 9 லட்சம் 10 லட்சம் கோடி கிட்ட வந்துடுச்சுங்க. அந்த ஆங்கர் அந்த பாப்பா ஏதோ ஒரு சகோதரி அவங்க சொல்றாங்க, ஆஹா சாம்பாரா இது என்ன சாம்பார், தூக்கும் போது அந்த சாம்பார்லயே மூஞ்சி வச்சு மொக்கணும் போல தோணுது, வா தண்ணி மாதிரி ஊற்றி விளாசலாம் சாம்பார். நேரு பத்தி யாருன்னா நம்ம பேசுறோமா? நேருவியோ அருண் நேருவியோ புரியல உங்களுக்கு? என்ன வேலை நடந்திருக்குது, எப்படிப்பட்ட விஷயம்? சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் கைதுன்ற விஷயத்துல சந்தி சிரிக்குது இல்லை. நீ வழக்கு போடு, அவர் ஒன்று விமர்சனம் பண்ணுறாரா, நீ வழக்கு போடுங்க, கைது பண்ணுங்க, எங்கேயும் ஓடிட போகிறதுல கைது பண்ணுற முறை இருக்குதுங்க. கதவை உடச்சி ஒடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய ஒரே பொருளாக திருமாவளவன் இருக்கிறாருன்னா 7833 கோடியை மத்திய அரசு கொடுத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த நிதியை திருப்பி அனுப்புறப்ப ஏன் திருமாவளவன் பேசாமல் இருந்தார்? அணை கட்டின பட்டியல் அணைக்கும் தடுப்பு அணைக்கும் வித்தியாசம் தெரியாத அப்புறம் வேணாம் வாயில் எதுனா வந்து பத்திரிக்கை நீங்கள் வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஏகலவன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். பாஜகவினுடைய பி டீம் சொல்லி தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதை மெய்ப்பிக்கும் விதமாக RSS விழாவில் கலந்து கொண்டார் சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதற்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறதையும் தாண்டி, மேடையில் அவர் பேசின விளக்கமும் தாண்டி, இவர் பாஜகவினுடைய RSS விழாவில் கலந்து கொண்டார், சங்கிகளுடைய விழாவில் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த சாயம் பூசுவதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அரசியல் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். முதல்ல குறிப்பாக திராவிடம் தன்னை தாண்டி இங்கே வேறு எதுவும் முளைச்சிடக்கூடாதுன்றதுல நீண்ட நெடிய காலமாக ஒரு 1/2 நூற்றாண்டு போராட்டம் திராவிடம் தமிழ் தேசியம். ஆரியத்தோடு கை கோர்த்து கொண்டு பயணிப்பது திராவிடம் தான் ஒழிய தமிழ் தேசியம் ஒரு காலமும் கிடையாது. இவர் ஒரு நிகழ்ச்சி பாரதி எனக்கு வேண்டியவர், பாரதியுடைய கருத்தை நான் ஏற்கிறேன் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியில் பேசினார், வெளியில் வந்துட்டார். வந்த பிற்பாடு கொடுத்த 2 பேட்டியிலும் கூட இந்துத்துவாவுக்கு எதிரான கருத்துக்களை, முருகன் சிவன் இந்து கடவுளா என்ற கேள்விகளை எழுப்புறாரு. தமிழில் அர்ச்சனை என்பதை நான் முன்மொழிகிறேன், அதை அவர்கள் ஏற்கிறார்களா, கைகோர்ப்போம் வருகிறார்களா அப்படின்லாம் பேசுறாரு. பதில் சொல்ல முடியாது. RSS கிடுக்கி இப்படி போட்டுட்டு தான் வர்றாரு. அந்த மேடை அவர் பயன்படுத்தினார். இதற்கு இன்னைக்கு என்னன்னா, நீங்க உங்ககிட்ட நடக்கிற அந்த ஊழல் முறைகேட மடை மாற்றுவதற்காக சீமான விஷயத்தை எடுத்து பேசி தசித்திருப்பீங்க. புரியுதுல? இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற ஊடக பலம் அதிகம். இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா ரைட்டப்பும் எல்லா ஸ்பீச்சும் இதை பத்தி தான் இருக்குது. கரெக்டா? நேருவை பத்தி யாருன்னா நம்ம பேசுறோமா? நேருவியோ அருண் நேருவியோ புரியுதில்ல உங்களுக்கு? என்ன வேலை நடந்திருக்குது, எப்படிப்பட்ட விஷயம், மிகப்பெரியது. இதே அதிமுக பீரியட்ல நடந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக இதை பற்றி எல்லா சேனலும் விவாதம் பண்ற அளவுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனா விட்டுட்டு இந்த சீமான் இந்த நிகழ்ச்சியில பேசுனதுக்காக RSS பி டீமே சங்கி நாங்க அப்பவே சொன்னோம் அப்படின்னாக்கா, காலங்காலமாக RSS கை கொடுத்து கொண்டிருப்பது திமுக. காலங்காலமாக இப்ப நேர்த்து இல்லை. நீங்க உங்களுடைய அப்பாவுடைய நாணயம் கலைஞர் பேர்ல வந்த நாணயத்தை திறக்கிறதுக்கு நீங்க வெளியிடுறதுக்கு யாரை கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா, அவர் என்ன பேசினாரு? எங்களுக்கு நெருக்கடி வந்த போது தாங்கி பிடித்த இயக்கம் இந்த இயக்கம் தலைவர் கருணாநிதி. கரெக்டா பேசியிருக்கிறாரா? அப்ப யார் தொன் மேல யார் கை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு? இல்ல. அடுத்தது வெங்கையா நாயுடு சிலை திறக்கிற விஷயத்த பலதுல நான் எல்லாத்துலயும் சுட்டி காட்டிருக்கேன். ஏன் உங்க கூட இருக்கிற சோனியா காந்தி அவர்களை கூப்பிடல? ஒரு காலத்துல நீங்க சொக்க தங்கன்னு வச்சு கொண்டாடுனீங்கல்ல. என்னுடைய அன்பு சகோதரர், எனக்கு ஒரு மூத்த அண்ணன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல. 10 வருஷமா உங்களை பராமரிச்சுக்கிட்டு நல்லா தீனி போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, பதவிகளை கொடுத்து. ஏன் அவங்கள வச்சு நீங்க திறக்கல? வெங்கையா நாயுடு RSS பாஜகவுடைய வளர்ப்பு அப்படின்னு அவர் தன்னை பெருமிதமாக சொல்லி கொண்டவர், துணை ஜனாதிபதி என்பதற்காக அவர் நீங்க கூப்பிட்டுட்டு வரீங்களா? RSS பின்புலம் நமக்கு என்னைக்கும் வேணும், அனுசரணையா நமக்கு ஒரு ரூட் டீலிங் பண்ற ஒரு ரூட் வேணும்னு கூப்பிட்டுட்டு வந்தீங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதை உங்களுக்கும் RSSக்கும் ஆகாது திராவிடம். கரெக்டா? திமுகவுக்கும் அதுக்கும் ஆகாது. நாங்கள் இந்துத்துவ எதிர்ப்பார்கள். கரெக்டா? கண்டிப்பா. ஏன் நீங்க அந்த நபர்களையே கொண்டுட்டு வரீங்க? கேட்டா மத்திய அரசு ஜனாதிபதியாக இருக்கிற, அதனால நாங்க அழைச்சோம். ஜனாதிபதி இல்லாத சிலை திறக்கலாமே. கருணாநிதி சிலை என் தலை அப்படி திறக்காதீங்கன்னு எழுந்து ஓடிடுவார் அவரு.
காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் வச்சு திறந்தாக்கா ஐயோ இது அநீதி நான் ஏற்க முடியாதுன்னு அப்படி ஓடிடுவார பீச்சை நோக்கி அவர். ஆர்எஸ்எஸோடு கைகோர்த்து கொண்டிருப்பது முழுக்க முழுக்க திமுக. நிறைய வரலாற்று சான்றுகளை சொல்லலாம். ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை அமைப்புன்னு சொன்னது கருணாநிதி அவர்கள். அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் நியாயப்படுத்தல்கள் இருந்தா நாளைக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கான ஒரு விழா எடுக்குது, ஒரு தமிழ் பற்றாளரா, தமிழ் ஆர்வலரா, இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற ரீதியில அங்கேயும் போய் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிப்பாரா? முன்னாள் முதலமைச்சர் அங்க போயிட்டு தமிழ் கருணாநிதினாலே தமிழ் தானே கேளுங்க. கருணாநிதினா தமிழ்னு யார் சொன்னது? நீங்களும் அப்படி ஒரு கற்பிதம் வச்சுக்கிட்டு இருந்தாக்கா என்ன சார் அவருடைய பேனா தலை நான் ஏன் தமிழ் தலை நிமிர்ந்து நின்றான்றது எழுதப்படாத. நீங்க திராவிட கூட்டம் தலை நிமிர்ந்து நிக்கலாம், அந்த கூட்டத்துல முன்னணி கலப்பை மட்டும் தலை நிமிர்ந்து நிக்கலாம், மீதி எல்லாம் போஸ்ட் ஓட்டுன்னு குடிசையில தான் இருந்துகிட்டு இருக்குது. பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு எத்தகைய சாதனை செய்திருக்காங்க. கதை வந்து இதெல்லாம் திருப்பி திருப்பி எவ்வளவு பெண்கள் உள்ளார்ந்து அன்போட அழுது ஒரு கைக்குட்டைய ஈழ பெண் ஒருத்தி நான் எப்படி முன்னுக்கு வந்தோன்றத அவங்க கைக்குட்டையில கொடுத்திருக்காங்க. இல்ல கேள்வி சான்று அல்லவா இது ஒரு இல்ல காலங்காலமாக இதை விட 100 மடங்கு அழுது பெண்கள் நிறைய முதலமைச்சர்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. நீங்க பெண்கள் முன்னுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் எல்லாத்தையும் அஸ்திவாரம் போட்டு சாதிச்சுட்டும் போயிட்டாரு. காங்கிரஸ் பீரியட்ல இதெல்லாம் நடந்துச்சு. நாங்கள் வந்த பிற்பாடுதான் இதுன்னு யாராவது ஒருத்தர் அழுதுறத வச்சுட்டு நீங்க ப்ரொமோட் பண்ணி நீங்க கொண்டு வந்து நிலைநிறுத்த பாக்குறீங்க பாருங்க, அதான் சீட்டிங்னு சொல்ல வரேன். வரலாற்றை படிக்கணும், வரலாற்றை பார்க்கணும், பேசணும், படிக்கணும். உனக்கு முன்னாடி இருந்த பெண்ணுடைய விடுதலை பத்தி பேசாதவங்க யாருக்காங்க? அதுக்காக தான் சீமான் பெண் விடுதலை பேசிய மகாகவி பாரதியார். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை எப்ப 1800 பிற்பகுதியில் பேசினவர். நீங்களாம் அன்னைக்கு வந்து கட்சியை தொடங்கியிருக்காத அந்த காலகட்டத்துல இவ்வளவும் சாத்தியமாக்கி கூட்டுட்டு வந்து பூணூல் போட்டு நீயும் பார்ப்பனன் தான் ஒரு பறையின பக்கத்துல வச்சுக்கிட்டு அதை காலங்காலமா நீடித்த நட்புறவாக இருந்தது. சாதிச்சதெல்லாம் அந்த குடும்பம் அவர் இல்லை, அந்த பார்ப்பன சமூகத்தில் இருக்கக்கூடிய பாரதியார் அப்பவே செய்து காட்டிட்டு போயிட்டாருன்னு பெரியார் அப்படின்னு செய்தி பெருமைப்படுத்திருக்கீங்க. பொது தொகுதிக்கு நீங்களா ஆசைப்படலாமான்னு சொல்லி ஓப்பனா இருக்கிறாங்க. ஆமா அதுதான் கேட்கறேன். அது எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? பெரியார் நீங்க வந்து முதலாக இப்படிலாம் நாங்கள் சாதிச்சோம், முதலாக இப்படிலாம் செய்தோம். ஒரு பொது தொகுதியில் நிற்க வைக்கிறது இன்ன வரைக்கும் உங்களுக்கு மனசு இல்லையே. நீங்க இவ்வளவு பேசிட்டு வரீங்க சமூக நீதியை பத்தி, இவ்வளவு பேசிட்டு இருக்கிறீங்க சாதி ஒழிப்பை பத்தி. உலகத்திலே நாங்க தான் சாதி ஒழிப்பு முன்னணி ஏர் கலப்பை இங்கே தான் இருக்குது. அந்த ஏர் கலப்பையே வந்துட்டு பெரியார் என்ற ஏர் தான் ஊது அப்படியே பொழந்து தள்ளி செஞ்சீங்க. பொது தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கு ஒன்று பொது தொகுதியை கூட வேணாங்க. பட்டியல் சமூகம்னா அந்த மந்திரி ஆதி திராவிட நலத்துறை மந்திரியா தான் இருக்கணுமா? சொல்லுங்க ராமகிருஷ்ணன். ஏன் உங்களுக்கு தான் மூளை நிறைய இருக்குதா? அந்த சமூகத்துல படிச்சவனுக்குலாம் மூளை கிடையாதா? நீ எதுவுமே பேசிட்டு இருக்கிற, செய்துட்டு இருக்கிற, இவ்வளவு உருட்டிக்கிட்டு இருக்கிற, பொய் பெத்தலாட்டம் பண்ணிட்டு எதுவுமே செய்யலன்ற ஒன்றுமே பேசாத பெருந்தலைவர் காமராஜர் சமூகமும் திருமாவளவன் பின்னாடி இருக்கு. திருமாவளவன் திமுகவின் பின்னாடி இருக்கிறாரு. அப்படி பார்க்க போனா தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே திமுகவின் சார்பாக, திமுக ஆதரவாக தான். அதிமுக எதுவும் நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சார் பொது இல்ல ராமகிருஷ்ணன், நீங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசி உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமா திருமாவளவன் பின்னாடி நீ எப்படி சொல்ல முடியும்? அதிமுக பின்னாடியா சார்? ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரே குரலா அவர் தான் அப்படி நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. நாளைக்கு திமுக பத்தி எதிர்த்து விமர்சனம் பண்ணட்டும். ஒடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய ஒரே குரலாக திருமாவளவன் இருக்கிறாருன்னா 7833 கோடியை மத்திய அரசு கொடுத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த நிதியை திருப்பி அனுப்புறப்ப ஏன் திருமாவளவன் பேசாம இருந்தாரு? தெரியாம பேசியிருந்தால், தெரியாம இல்லை, பேசி இருந்துச்சுன்னா இந்த திருமாவளவன் பின்னுக்கு போயிருப்பாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரே பிரதிநிதி இன்னொரு முகம் முன்னாடி வந்திருக்கும். அதை நம்ம இழந்துடக்கூடாதுன்னா அவர் அமைதியா இருந்துட்டு இருக்கிறாரு. அதிமுக பின்னாடியும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய படை இருக்கிறது, மற்ற கட்சிகள் பின்னாடியும் இருக்கிறது, இப்போ வந்திருக்கிற விஜய் பக்கத்துலயும் பின்னாடி இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி இருக்குதுன்றதுக்கு கடந்த வாரம் நடந்த உளுந்தூர்பேட்டையில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமி நில மீட்பு தமிழ்நாட்டு தலைமையத்துல நீங்க பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, சமூக நீதி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ராமகிருஷ்ணன், பஞ்சமி நில மீட்புக்காக மட்டும் நீங்க ஒரே ஒரு குரல் மட்டும் கொடுத்து ஒரு மீட்டிங் நடத்துங்க. தீக்காவில் அத்தனை பேர் யாராவது ஒருத்தர் வாங்க, ரோட்டுக்கு வாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் எழுதி கேட்கறீங்களோ நீங்க? அது பஞ்சமி நிலம் சர்ச்சையை உருவாக்குறீங்களா? அதை நீங்க மறந்துடுங்களேன். அதை நாங்க ஏனமா கொடுத்ததா கூட இருக்கட்டும், பஞ்சமி நில மக்கள் கொடுத்ததா இருக்கட்டும், விட்டுருங்க, அதை வேணாம். 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நில மீட்பு தேவையா தேவையில்லையா? அறிவாலயத்திலிருந்து ரோட்டுக்கு வாங்க, ஒரே ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்தி காட்டுங்க. திருமாவளவனை பக்கத்துல வச்சு நடத்த காட்ட சொல்லுங்க. சீமான் நடத்தி காட்டுறப்ப கண்ணு கட்டணும் வரைக்கும் அந்த கூட்டம் காசு கொடுத்தா வந்துச்சு. அப்புறம் எப்படி அந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள்லாம் பின்னாடி போகாம அந்த கூட்டம் வந்துச்சா உளுந்தூர்பேட்டையில? இப்ப உங்களுக்கு ஆளுங்கட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாத்தையும் கூட்டுட்டு போறீங்க. கூட்டுன்னு போயிட்டு உங்களுக்கு காலி நாற்காலி தான் இருக்குது விஷுவல். இங்க எப்படி இருக்குன்னு கண் கூட பாக்குறீங்க. எப்படி ஒட்டுமொத்த பிரதிநிதியும் அவர் பின்னாடி போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க? பொண்ணு நீங்கள் எல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே பெருந்தலைவர் காமராஜர் வந்து அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய கக்கன் அவர்களை வந்து 4 துறை, பொதுப்பணித்துறை, போலீஸ் இலாக்காத்துறை,
இன்னும் கல்வித்துறை இப்படி நல்லா கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சார் இது கேட்டுக்கோங்க. விட அதிகப்படியான அணைகள் கட்டியது கருணாநிதி. எது காமராசரனுடைய என்ன செய்தார் அப்படின்ற புகழை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாகத்தான் யூடியூபர் முக்தாரை வைத்து அவருடைய புகழை பரப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த செயல்களை செய்யும் போது நீங்க கருணாநிதியும் காமராசரையும் ஒப்பிடுறீங்க அப்படின்னா எப்படி சார்? காமராஜரை விட கருணாநிதியும் காமராஜர் அணைகள் அவர்தான் சார் கட்டினாரு. செந்தில்வேல் சார்ட்ட கேட்டீங்கன்னா அவர் லிஸ்ட் போடுவார் சார், A4 ஷீட் அப்படியே. அதுக்குதான் எங்க ராவணா வலைத்தளத்திலே காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமியை சங்கியா கழுவி. அவர் விட்டுருங்க சார், அவர் காங்கிரஸ் கட்சிக்காரரே கிடையாது. சரி இல்ல, அவர் காங்கிரஸ்க்கே பற்று இல்ல, அவர் காங்கிரஸ்காரரே கிடையாது. சரி, மற்ற இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர் தான் காங்கிரஸ்காரர், அதனாலதான் அவர் காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. சரி, வேலுசாமி அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ்ல? நீங்க இவ்வளவு உயர்வா சொன்னீங்கன்னா அவர் வந்திருக்கு தலைவரா வரணும் வரலன்னு இல்லைங்க. உண்மையை பேசக்கூடியவர் யார், அது உண்மையா பொய்யா அதை மட்டும் விவாதம் பண்ணுங்க. அணை கட்டின பட்டியல் அணைக்கும் தடுப்பணைக்கும் வித்தியாசம் தெரியாத அப்புறம் வேணாம், வாயில எதுனா வந்துடுது. பத்திரிகை நீங்க வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் சக பத்திரிகையாளர்னு திட்டக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கிறேன். அணைக்கும் தடுப்பணைக்குமே வித்தியாசம் தெரியாதவங்க உலகத்திலேயே அதிக தடுப்பு அணையை கட்டுறது கருணாநிதி. மறுசொலை வேணா அதை ஏற்றுக்கிட்டு கட்டியை கொண்டு வந்துடலாம் ராமகிருஷ்ணன். நீங்களும் நானும் கொண்டுட்டு வர முடியாது. இவ்வளவு படிச்சுட்டு உட்காந்துங்கிற நான் முட்டாளா இருக்கக்கூடாது. நீ வேணா இருந்துட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அணைக்கும் தடுப்பணைக்குமே வித்தியாசம் தெரியல. தடுப்பணையில எந்த லட்சணத்துல வேலு இப்ப கட்டின தடுப்பணை திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள 3 மாசத்துல காண என்னன்னு கேட்டா கண்ணு தண்ணியோட அடிச்சுன்னு போயிடுச்சு. லட்சணம் இந்த மாதிரி இருக்குது. இதுல வேற அதிக தடுப்பணைகள். காமராஜரை அடித்துக்கொள்ள இன்னொரு மனிதன் பிறக்கணும் இந்த மண்ணில. நான் சொல்லல, அவன் கருணாநிதியை கடைசி சாகிற வரைக்கும் கருணாநிதி ஆட்சின்னு சொல்ல காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் போனார் அந்த மனுஷன். என்ன கதை விட்டுட்டு இருக்கிறீங்க? அதான் இன்னைக்கு நீங்க காமராஜர் ஆட்சி தான் பேசிட்டீங்க. அப்ப எப்படி காமராஜர் ஆட்சி போல கருணாநிதி ஆட்சி போல ரெண்டும் ஒன்னான்னு பேசுனீங்கல்ல நீங்க? முக்தாரை வச்சுட்டு பேச வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முட்டாள்கள் பேசுறதுலாம் இங்க வந்து விவாதம் வச்சுட்டு இருக்க முடியாது. ராமகிருஷ்ணன் ஆக்கப்பூர்வமான மனிதர் தலைமை எதனா சொல்லுதுன்னா சொல்லிட்டு வாங்க. சும்மா ரோட்ல போற முட்டாள் எல்லாம் பேசி அவனுக்கு அவங்க பேசக்கூடிய அசைன்மெண்ட்டுக்கு பேச வைக்கிறாங்க, அதை எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. காமராஜர் எப்படிப்பட்ட ஆளுமை, ஏன்னா ஒரு சாதி, அது ஒரு சாதி ஒரு சாபக்கேடு. இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த திராவிட கூட்டம், இவங்க குடும்பத்துல இருந்து எவன் வந்தாலும் தமிழின தலைவன். நான் இப்படியே தான் பேசுறேன். நீங்க மட்டும் அப்படியே பேனால நட்டு வச்சுக்கிட்டு தமிழை வளர்த்து ஊத்தி எடுத்துட்டு வரீங்க. மற்றவங்க வந்தாலும் சாதி தலைவன். வைகோ வந்தாருன்னா தமிழினத்தின் போர்வால் வாயில நல்லா வருது, அப்புறம் கோபம் வருதா இல்லையா? ஆனா தமிழ் சமூகத்திலிருந்து வந்தா பாமக அது சாதி கட்சி, திருமாவளவனா அது சாதி கட்சி, சீமானா அதுவும் இன்னொரு சாதி கட்சியா தான் வரணும். நீங்களாம் முத்திர குத்தி நீங்க மட்டும் சொல்லுங்க. சாதிய புத்தி யார் மண்டியில இருக்குது? இருந்தா தானே நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியும். வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது அடிப்படையில அது ஒரு பார்க்கப்படுதா? நீங்க பெருந்தலைவரை ஒரு சாதி தலைவரை எப்படி முதல்ல பார்க்க முடியும்? இந்த தமிழ்நாட்டுடைய அடித்தளமே நிக்காது. அது மேலதான் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க வந்திருக்கவே முடியாது. உங்களுக்கு தமிழ் தேசியம் வாக்கு அரசியல் நோக்கி நகர்ந்தது அப்படின்னா சீமான் அவர்கள் வந்த பிறகுதான். அதற்கு முன்னாடி இயக்கங்களா இருந்தாங்க, தலைவர்கள் இருந்தாங்க. வாக்கு அரசியலா மக்களை நோக்கி போனதுன்னா சீமான் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அதுல இருந்து மேதகு நாம் தமிழர் கட்சி அப்படின்னும், காளியம்மாள் நான் இந்த தேர்தலில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்ற விஷயங்களும், சீமானை தவிர மற்ற யார் எந்த முகமும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிறாரா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அதுக்கு தகுந்த நிகழ்வுகளும் வருது. இது எப்படி இருக்கு? என்ன நிகழ்வு சொல்ல சொல்லுங்க. வேற யாரும் இல்லையே சார்? இப்ப சாட்டை துறைமுருகனோ அல்லது இடுமானம் கார்த்திகோ அந்த அளவுக்கு இல்ல. நீங்க அப்படி பார்த்திருக்கீங்க. காளியம்மாள் சகோதரி இருந்தது. அவங்க எல்லா கட்சியிலும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. இப்ப திமுக எத்தனை பேர் வெளியில போயிருக்காங்க பட்டியல் போட்டுட்டா? ஏன் திமுக அடுத்த தலையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க உதயநிதி ஒரு தலையா? இன்பநிதி இருக்காரு. இன்பநிதிக்கு அப்புறம் அவர் பையன் இருக்கு. அதுதான் மற்ற தலைகள்லாம் ஏன் என்ன 50 வருஷத்துக்கு தலைவர் இருக்கு? அதான் சொல்றாங்க. நான் சொல்ல வர்றது நீங்க கேக்குறீங்க, அந்த கட்சியில வேற முகம் இல்லையா சொல்லிட்டு. திமுகவுக்கும் அந்த கேள்வியை நான் வைக்கிறேன். உன் கட்சிக்கு ஸ்டாலின் விட்டா வேற முகம் இல்லையா? உதயநிதி விட்டா வேற முகம் இல்லையா? துரைமுருகன் இல்லையா? பொன்முடி இல்லையா? ஏவா வேலு இல்லையா? ஏவா வேலு கூட பாதியில ஓடி வந்தவர்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து ஓடி அங்க வந்தவர்னு வச்சுக்கோங்க. நிரந்தரமாக திமுக எத்தனை ஆண்டு காலமா இருக்கிறவங்க, போஸ்ட் ஓட்டுறவங்க, குடும்பத்துக்கு செக் எடுத்தவங்கலாம் இருக்காங்க. எல்லாம் எங்க எடுத்து வச்சுட்டு சமீபத்துல நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன் பண்ணி ஒருத்தர் பேசுறாரு, நானும் நீங்களும் ஒரே நேரத்துலதான் இளைஞர் அணியில இணைந்தோம், நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, நான் இன்னைக்கு கவுன்சிலரா இருக்கேன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம் பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, அதை விட கவுன்சிலர் ஆக முடியாத எத்தனை லட்சம் பேர்லாம் இருக்கிறாங்க. நான் என்னன்ற இங்க சீமான் கட்சியில அடுத்தது யாருன்னு கேட்குறீங்களா? உன் கட்சி தலைமையில யார் அடுத்தது எப்ப கேட்டுருக்குறோமா? உங்க பத்தி ஜனநாயக கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவில் ஏன் அடுத்தவங்க அந்த குடும்பத்தை தாண்டி அடுத்தவங்க வர முடியலன்னு பேசியிருக்கிறோமா? அது விவாதமாக்குறோமா? அப்ப அங்க என்ன தவறு நடக்குதோ, அங்க என்ன கோட்பாடுகள் கொள்கைகள் இருக்கிறதோ அதுவே தான் இங்கேயும். அதுவே தான் இங்கேயும் நீங்க சொல்ல முடியாது. இங்க அடுத்த தலைமைகள் எப்பவுமே எனக்கு அடுத்தது என்னுடைய குடும்பத்துல இருந்து யாரையும் ஒருத்தர் கொண்டு வச்சுப்போன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையா சீமா?
முரண்பாடு இருக்கிறவங்க நீ உட்காந்து விவாதிக்கிறீங்க, முரண்பாடுக்கு வெளியில போறவங்களை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தலைமைகள் எத்தனையோ முகங்கள் இருக்கு. கார்த்திகா இருக்கிறாங்க, சாட்டை இருக்கிறாரு, இடுமானம் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்கறதுல எத்தனை பேர் அந்த கூட்டத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறை எத்தனை ஒரு நிகழ்ச்சிகளை தனிப்பட்ட நிகழ்ச்சி அவங்க வச்சு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. களஞ்சியம் இருக்கிறாரு அந்த கட்சியில இயக்குனரா, எத்தனை ஒரு நிகழ்ச்சிகள்ல பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு முகமா தெரிய மாட்டேங்குது? நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணு வரணும் ராமகிருஷ்ணன், புரியுதுல? நான் உங்களன்னு சொல்ல வரல, புரியுது. இவர்களுக்கு இந்த கேள்வி எழுப்புபவர்களுக்கு, பேசுபவர்களுக்கு ஒரு முகம் வரும். இதுதான் தேவைப்படுவது. பத்திரிகையாளர்களுக்கு கருணாநிதி அவர்கள் என்ன செய்திருக்காரு, எவ்வளவு ஆதரவாளராக இருந்திருக்காரு, தமிழுக்காக அவர் எப்படி போராடி இருக்காரு, அவருடைய உயிர் மூச்சு உள்ளவரை தமிழுக்காக, இது எல்லாம் சேர்த்து கருணாநிதிக்கு பாரத ரத்னா. உங்கள் கருத்து? அது பாரத ரத்னா ஒரு மூத்த தலைவராக இருந்திருக்கிறாரு, அந்த வகையில் நீங்க கொடுத்துருக்கலாம். ஆனா தமிழுக்கு கருணாநிதிக்கு பாரத ரத்னா கொடுப்பதில் உங்களுக்கு எனக்கு இல்லை. நீங்க வாங்கிட்டு போ, தமிழ்நாட்டில் ஒருத்தர் வரட்டும், வாங்கிட்டு போட்டோம், அதெல்லாம் தப்பு இல்லை. அதான் எல்லாம் வாங்குறாங்களே, இப்ப வாங்கிட்டு போட்டு நீ சொல்லி. ஆனா தமிழுக்கு அவரு தான் அப்படின்லாம் சொல்லவே, தமிழை கொலை செய்தது நீங்க தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளார, புரியுதுல? இன்னைக்கு சாட்சியாக கர்நாடகாவுக்கு நீயும் நானும் போவோம். முதலமைச்சர் அங்கே போயிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே போய் ஓட்டு கேட்டுட்டு வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா தலைவர்களோட ஒன்றா இந்த மேடையில் அப்படியே ஒரு நகர்வலம் வர மாதிரி வந்தீங்கன்னாக்கா வயிறு எரியும் நமக்கு. ஒரு தமிழனாக இருக்கிறவனுக்கும் நீ ஒரு முதலமைச்சராக வெக்கப்பட்டு வந்துட்டு இருக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கேயும் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கான் கர்நாடகாவில், நம்மளும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறோம். ஒரு கட்சி கொடி எங்கேயுமே பறக்காது, ஒரு போஸ்டர் எங்கேயுமே ஒட்டி இல்லை. ஒரே ஒரு கொடி பறக்குதுன்னா அந்த மாநிலத்துக்கு உண்டான கொடி, கர்நாடக மாநில கொடி மட்டும்தான் பெங்களூருக்குள்ள பறக்குது. வேற எந்த கட்சி கொடியும் எங்கேயும் கிடையாது, ஒரு போஸ்டர் கிடையாது. பெயர் பலகைகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கன்னட மொழி தான் பெருசா இருக்கும். 60% அவங்களுக்கு, 40% பிற மொழி ஆங்கிலம். ரெண்டாவது அதுக்கு வேற, மூணாவது நீங்க ஒரு உறுதிக்காரராக இருக்கீங்களா சின்ன வச்சுக்கணும், மூன்றாவதா நீ வச்சுக்கோ, மறுப்பு எதுவும் இல்லை. ஒரு இடத்துல கூட ஆங்கிலத்தை நான் பார்க்கவே இல்லை. அவ்வளவு எடுத்து வந்து வச்சிருக்கேன், வீடியோ எடுத்து வந்து வச்சிருக்கேன். இப்போ அவங்க வளர்த்தாங்களா மொழியை, நீங்க வளர்த்தீங்களா? மக்களை ஏமாத்திட்டீங்க. தமிழை குட்டிச்சோறு ஆக்கினது நீங்க தான். இப்ப சமீபத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா 83,000 பேர் தமிழ்ல, 50,000 பேருக்கு மேல தமிழ்ல வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. அதுக்கு விளக்கம் உங்களுக்கு ஏற்படுதா இல்லையா? இல்ல தமிழ்நாட்டுல தமிழ் பாடமொழியாக இல்லாமல் இல்ல, தமிழை தொடாமலே நீங்க இது முதுகலை வரைக்கும் படிச்சுட்டு போயிடலான்னு வச்சுக்கிறது குட்டிச்சோறுன்ற. எந்த மாநிலத்துல இந்த மாதிரி இல்லை, புரியுதுல உங்களுக்கு? கர்நாடகாவில் அவன் மொழியை கொண்டாடலாம், ராமகிருஷ்ணன் மொழியை கொண்டாடலாம். நீங்க தான் மொழியின் பிதாமகர்கள், இந்த பேனாவில் இதெல்லாம் தான் ஊற்றி நாங்கள் வளர்த்தோம், இதுக்காக அவருக்கு பாரத ரத்னா எந்த ரத்னானும் வாங்கிட்டு அதுவும் விருப்பம் உங்கள் லாபி. அதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் லாபி தேவைப்படுது விருது வாங்குறதுக்கு. எப்படியாவது நாங்கள் காலில் வந்துடுறோம், ப்ளீஸ் அந்த விருது மட்டும் எங்களுக்கு அப்பா கொடுத்தீங்கன்னா அது நான் காலம் முழுக்க ஒரு கௌரவமாக இருக்கும். எப்படியாவது ப்ளீஸ் நீங்கள் வந்து நீங்களே வந்து துணை ஜனாதிபதினு பேரை போட்டு எங்கள் சிலையை, எங்கள் அப்பா சிலையை திறந்து வச்சுட்டீங்கன்னா அங்கே ஆர்எஸ்எஸ் கரப்படியாது, நாங்கள் தண்ணி தெளித்து தீட்டை ஒதுக்கிடுவோம், அங்கே ஆர்எஸ்எஸ் வந்துடாது. புரியுது இல்லை உங்களுக்கு? எப்படியாவது எங்களுக்கு இதெல்லாம் செய்துட்டீங்கன்னா, நானே எங்கள் அப்பாவுக்கு வெளியிட்டுனாக்கா நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கரப்படியாக தண்ணி தெளிச்சிருவோம். நாங்கள் காலம் முழுக்க ஆர்எஸ்எஸ் கூடவே பாஜக கூட சேர்ந்து அனுகூலத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது திராவிட கட்சி. புரியுதுல உங்களுக்கு? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த மொழி பற்றி தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதுக்கு இந்த கருணாநிதி கும்பலும் இந்த திமுக கும்பலும் தான். நான் அதை கொண்டாட முடியாது. நீ வேணா பாரத ரத்னா நீ வாங்கிட்டு போங்க, தப்பு இல்லை எனக்கு. அது ஆனால் இதற்காகத்தான் அப்படிலாம் சொல்லாங்க. புரியுதுல உங்களுக்கு? நிம்மதியாக வாழ்வதற்கு அடிப்படை சட்டம் ஒழுங்கு சார். ஒரு வருமானம் குறைவா இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தாதான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருதுன்ற மாதிரி இருக்க முடியும். இந்த கடந்த 5 வருடங்கள்ல சட்டம் ஒழுங்கினுடைய பார்வையில உங்களுடைய கருத்து என்ன? எதுக்கு உட்காந்து பேட்டி கொடுத்தீங்கன்னா உன்னை தூக்கி உள்ள வைக்கணும்னு முடிவோட வந்திருக்கீங்களா சார்? பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்து இல்லைங்க. அதை நான் சொல்ல போய் அப்புறம் அவர் ஒரு வழக்கு போட்டு கண்ணியமான முறையில் விமர்சிக்கலாம்ல? இல்ல கண்ணியம் இல்லாத அப்பாற்பட்ட விஷயம். இது என்ன ஆட்சியா நடக்குதுங்க? தினந்தோறும் என்ன சொல்லுவாங்க வந்து உங்களுக்கு விகடனில் ஒரு கட்டுரை வந்து கொலை நகரம்னு சொல்லிட்டு, தலைநகரன்றது கொலை நகரம், கொலை நாடுன்னே வச்சிடலாம் அதுக்கு பேர். தமிழ்நாடுலாம் இருக்கிறது கூட இதையெல்லாம் பேசின ஊடகங்கள் இதெல்லாம் விமர்சனம். இது ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியில் தினந்தோறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. கண் எதிர்க்க சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் அதை பற்றிலாம் பேசல. உலகத்திலேயே வந்து தமிழ்நாடு தான் அமைதின்னு போய் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள். உன் சட்டம் ஒழுங்கு வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் கைதுன்ற விஷயத்தில் சந்தி சிரிக்குது இல்லை. நீ வழக்கு போடு, அவர் ஒன்று விமர்சனம் பண்ணுறாரா, நீ வழக்கு போடுங்க, கைது பண்ணுங்க. எங்கேயும் ஓடிட போறதுல கைது பண்ற முறை இருக்குது இல்லை. கதவை உடைச்சி உள்ள போயிட்டு நீங்க பண்ண இதுதான் போலீஸ் நீக்க முடியும். விசாரணை கூப்பிட்டா சம்மன் கொடுக்குறோம், வரணும் இல்லை சார்? வரல இல்லைங்க, வரல. காத்துன்னு வக்கீல் வர வரைக்கும் காத்துட்டு. இப்போ என்னாச்சு, நான் அதை நியாயப்படுத்தலை. நீ வந்து நான் ஏற்கனவே இந்த அதிகாரி வந்து ஒருமையில ரொம்ப மோசமா பேசி போட்டது விமர்சனம் பண்ணி போட்டோம். சங்கரை ஆதரிக்கல.
நீ இப்படி பேசுறதே முதல்ல தப்பு. ஒரு அதிகாரியை ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிற அது குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டுமே நீ கால் பண்ண வச்சுல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கிற. இது ஒரு மோட்டிவ் நீ பண்ணிட்டு இருக்கிற. உனக்கு வேற ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ், உனக்கு யாரோ ஒரு பேக்கப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்க வார் நடக்கும் எப்பயுமே போஸ்டிங்க்கு சிட்டி கமிஷனரா வர்றதுக்கும் அவங்க டேட்டாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த இதுல நடக்கிறது நீ பயன்படுத்துற ஆசையை பிளாக்மெயில் அப்படின்றத நான் சொல்லி நீ இப்படி பண்றது அயோக்கியத்தனம் அப்படின்னு நான் பேசி இருக்கிறேன். நீ பேசியிருக்க கூடாது இந்த நபரை ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொச்சித்தனமா நீ பேசுறது, அவன் இவன்லாம் பேசுறது, வேற வேற வார்த்தையெல்லாம் சொன்னாரு, ரவுடின்லாம் சொன்னாரு. அது ஏற்புடையதல்ல நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ சட்டப்படி நடவடிக்கை கைது பண்ணி கொண்டு போயிருந்தாலும் இந்த பேச்சே இல்லை. இன்னைக்கு அவனை நீங்க தான் தியாகியாக்குறீங்க. ஏற்கனவே போயிட்டு அவன் வீட்டில் நல்லா எல்லாமே அவன் மேலே வெறுப்பு வந்திருந்தது, புரியுதுல்ல? ஆனால் நீங்கள் மலத்தை அடித்து அவன் மேலே ஒரு இறக்க குணத்தை ஏற்படுத்துறீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய அதிருப்தி. ஆமாம், இப்போ ஒரு இறக்க குணம் ஏற்படுற மாதிரி இப்படி பண்ணியிருக்க கூட அந்த இடத்த கொண்டு நிறுத்துறீங்கல்ல, அங்கே தான் சொல்ல வரேன் உங்களுடைய இது சரியில்லை. அதை விட்டுடுங்க. நீங்கள் சட்டம் ஒழுங்கு எங்கே சரியா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் அமைதி பூங்காவா இருக்கு சார். அதுதான் எப்படி நேற்று நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல ஒரு மாதத்துக்கு 9ஆம் வகுப்பு மாணவிகள் 10 பேர் சேர்ந்து ஒரு அறையில உட்காந்து மது குடிக்கக்கூடிய வீடியோ வந்திருக்கு. அது போட்டோ எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதை வந்து திராவிட நல்வழிப்படுத்திருக்காங்க. அது திராவிட மாடல்ல வரும். எப்படி ரெண்டு பேலன்ஸ்டா கொண்டு போறாங்க சார்? இல்ல அதுதான் சொல்றாங்க, எல்லாம் திராவிட மாடல்ல வரும். இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. நீங்க சீமான் வந்து அந்த மேடையில பேசுறது ஏறது ரைட்டா இதை தான் நீங்க ஒரு வாரத்துக்கு பேசிட்டே இருக்கணும். நாங்க அப்படித்தான் அடுத்த தலைப்பு கிடைக்கிற வரைக்கும் இதுதான் தலைப்பா இருக்கும். இதைத்தான் நாங்க வச்சுக்கிட்டு இருப்போம். எவ்வளவு மோசமான சமூக சீரழிவு நோக்கி இந்த தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. எவ்வளவு வெக்கக்கேடு. ஒரு சிறு பிள்ளைகள் உட்காந்து மது குடிக்கிற இடத்துக்கு காலம் வந்து நின்று இருக்கு. வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? உன் வீட்டுல உன் குழந்தைங்களாம் அந்த மாதிரி உட்காந்து பண்ணும்போது உனக்கு வயிறு எரியாது? ஒரு அப்பாவா இருந்துகிட்டு நீ ஆணுக்கு பெண் சமம், பெண்களுக்கு நான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த வேலையை செய்திருக்க கூடாது. இப்படி உட்காந்துட்டு இங்க செய்திருக்க கூடாது, தப்பு, சமூக சீர்கேடு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு பெற்றவனுக்கும் வயிறு எரியும். தன்னுடைய பிள்ளைகள் இப்படி சீரழிகிறாங்க. பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாங்க. என்ன கேடுகட்ட அரசியலை பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இதை பற்றிலாம் விமர்சனம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, நான் வழக்கு போடுவேன்னா உனக்கு பேர் ஜனநாயக ஆட்சியா? என்ன திராவிட மாடல் வந்ததுல இருந்து என்ன சாதிச்சிருக்கு சொல்லுங்க. நீங்க ரூபா கொடுத்துருக்கோம் சார், பிங்க் பஸ் இது பாருங்க இருங்க, இதெல்லாம் பெருமைன்னு பேசாதீங்க. நீங்க கிட்டத்தட்ட கடனை வந்து எனக்கு 10 லட்சம் கோடியை வச்சுட்டு போய்க்கிறீங்க. சும்மா இல்லை, 10 லட்சம் கோடியை வாங்கிட்டு இதை செய்துட்டு அரசு கடன் வாங்குறது ஒரு கட்டுப்பாட்டோட இருந்துட்டு இருந்தது. இது வரைக்குமாக அதிமுக 2021 முந்தின காலகட்டம் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மொத்த கடனே 3 லட்சம் 4 லட்சம் கோடிக்குள்ளத்தான் இருந்தது. மொத்தமாகவே நான் 1947 இருந்து மொத்தமாகவே நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டினுடைய கடன் ஏகலைவனுக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் மொத்த கடன் எவ்வளவு இருந்ததுனாக்கா 4 லட்சம் 3 லட்சம் கோடிகளுக்குள்ளாக தான் இருந்தது. இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளாக நீ என்ன சாதிச்சு கீழ்ச்ச? இத்தனை லட்சம் கோடி, 9 லட்சம் 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்துடுச்சுங்க. எந்த அடிப்படையில் நீ கடன் வாங்குற? இந்த கடனை வந்து நீ எப்படி திருப்பி கொடுப்ப? ஒரு நாளைக்கு வட்டியை மட்டும் 60,000 கோடி தமிழ்நாட்டு பணத்துல இருந்து நீ கொடுத்துட்டு இருக்கிற. இந்த பணத்தை நீ எங்கிருந்து வாங்குற சொல்லுங்க? எங்கிருந்து வாங்குற? சாராய ஆலைகள் எல்லாம் அரசியல் வச்சிருந்தா கூட உனக்கு அதிபருக்கு போகக்கூடிய காசுகள்லாம் இங்க வந்துடும். அதுல வர டேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஆண்டுக்கு 5,000 கோடின்றீங்க. அது 55,000 45,000 கோடி. அடுத்த ஆண்டு 50,000 கோடி. இன்னும் ஒரு 100 தாலியை நாங்கள் அறுக்க போறோம்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டா? இது நான் சொல்லலை, நீங்க தான் மேடையில பேசுனீங்க கடந்த முறை. என்ன தப்பா நினைக்க கூடாது ராமகிருஷ்ணன், புரியுதில்ல? ஆமா, நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க இளம் விதவைகள். அப்ப இந்த சரி அதை ஒழுங்க செய்யறீங்க ஏதோ ஒண்ணு. அந்த ஆலையை ஏன் அரசு நடத்த துப்பு இல்லையா உங்களுக்கு? அதுதான் தனியார் முதலாளிக்கு நம்பிக்கைக்குரிய திமுக நபர்களை வச்சிருக்கேன் சார். அது உங்க குடும்பத்தை சொத்து கொழுக்கிறதுக்காக வச்சுக்கிறீங்க ஆலைகள். அதை தான் சொல்ல வரேன். இதுவே கான்செப்டே முதல்ல தப்பு. சரி, நாட்டு மக்களுக்காக தான் நான் அதெல்லாம் செய்யறேன்னாக்கா அந்த வரி முழுக்க வந்துட்டு இருக்குது. மீதி முழு லாபமும் இன்னொருத்தனுக்கு போகுது இல்லை, பலாயிரம் கோடி. அது தமிழ்நாடு ஆலை நீ ஒன்று கவர்மெண்ட் திறந்து நீ தான் சாராய கடை திறக்குதுன்னு முடிவு பண்ணிட்டல, நிறுத்த முடியாது. அப்புறம் ஆகி போச்சு இல்லை. அரசு நடத்தட்டும், அரசு காட்சி விற்கட்டும். இதுல என்ன வெக்க கேடு? எப்படி சார் எம்ஜிஆர் தான் டாஸ்மாக கொண்டு வந்தாரு, மதுவை கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் நாங்க சொல்ல வரலாறு எழுத முடியுமா? வரலாறு இல்ல, முத கொண்டு வந்ததே கருணாநிதி தான் கொண்டு வராரு. அப்புறம் தான் திரும்ப எம்ஜிஆர் கொண்டுட்டு வராரு. அப்புறம் மாத்தி கொண்டு வரீங்க. உங்களுக்கு பினாமி உங்களுக்கு ஒரு பினாமி உருவாக்கி சாராய ஆலையை வச்சுக்கிட்டீங்க. சாராய ஆலைக்கு பெரும்பகுதி டேக்ஸ் மட்டுமே தான் 50,000 கோடி. அப்போ லாபம் எவ்வளவு இருக்கும் பாத்துங்க. இது தமிழ்நாட்டுக்கு இருந்தா அந்த கடனை வாங்கலாமா அப்படின்னு நான் வரேன். உங்க பாணிக்கு குடிக்கிறதே தப்பு. இளம் தலைமுறை சீர்கட்டிட்டு இருக்குது. எந்த காலகட்டத்திலும் சுயநலவுலேருந்து வெளியே வரல. இளம் தலைமுறை ரோட்டில் நின்றுக்கிட்டு தண்ணி அடிச்சிடலாம். ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ப மாட்டேங்க ராமகிருஷ்ணன். ஒருத்தன் ஒரு ஊரில் குடிகாரனாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க, ஒதுங்கி போவான்.
அவங்க அது குடிகார குடும்பம்னு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வெக்கி பொண்ணு கிடைக்காது, மரியாதை இருக்காது. ஐயா குடிகார வீட்டுல பொண்ணு எடுக்காது. இன்னைக்கு தண்ணி அடிக்கிறது ஒரு கௌரவம்னு ரோட்ல உட்காந்துட்டு கெத்தா அடிக்கிற சமூக சீர்கேட்டு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீ பெருமையை பேசுறதுல வந்து எனக்கு பாரத ரத்னா கூட அந்த ரத்னா கூடன்னு கேட்டுக்கிறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? சொல்லுங்க. என்ன நீ கொண்டு வந்து பெரிய நில நிறுத்திட்டு அந்த தமிழ்நாட்டில் சீர்கேட்டினுடைய குட்டிச்சோரில் கொண்டு போய் முட்டுச்சந்தில் நிறுத்தி வச்சுக்கிற தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் கோடி கடனில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த கடனை வச்சுட்டு நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். இதையே சொல்லிட்டு இருந்தா உங்க வீட்டு காசை எடுத்து 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, உங்க வீட்டு காசை எடுத்த பிங்க் கலர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு அதே மகளிர் வந்து எல்லாம் உழைக்கிற காசுலேருந்து டேக்ஸ் போயிட்டு இருக்கும் தெரியுமா யாருக்காவது? இந்த 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 ஊக்கத்தொகையில் இருந்து இவர் முன்னேறி மேலே வந்தார். என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? வசனம் எத்தனை விட்டுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்ச்சி காலை சத்துணவு அப்படி இந்த ஹோட்டலில் அந்த ப்ரொமோட் பண்ணுறது அந்த அந்த எனக்கு வராதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஆங்கர் அந்த பாப்பா ஏதோ ஒரு சகோதரி அவங்க சொல்லுவாங்க, ஆஹா சாம்பாரா இது என்ன சாம்பார் தூக்கும் போது அந்த சாம்பார்லேயே மூஞ்சி வச்சு மொக்குன்னு போல தோணுது. வா தண்ணி மாதிரி ஊற்றி விளாசுறான் சாம்பாருங்க காலையில. MC ராஜா மாணவர் விடுதியில அது ஹாஸ்டல்ல விடுங்க ராமகிருஷ்ணன். நான் தினசரி பள்ளிக்கூடத்துல காலை உணவு திட்டம் இருக்குல்ல, உப்புமா போடுறாங்க சார், இப்போ டெய்லி போடுறாங்க. இனி போடுங்க, ஏதோ அந்த குழம்பு சாப்பாட்டை போய் பாருங்க. அந்த சாம்பார் ஆஹா அப்படின்ற அளவுக்கு இருக்குதா, எப்படி இருக்குன்ற அளவுக்கு நீ பாருங்க முதல்ல. ஒரு கூட்டம் நீ ஒரு தொகையை கொடுத்துட்டா அவங்க என்ன வேணாலும் பாராட்டி பேசுவாங்க. அதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய முகம்னு சொல்லி நீ காமிச்சுக்கிட்டீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது சொல்லுங்க. நீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு பாரத ரத்னா வேணும். அதுதான் சொன்னேன், நீ என்னாவது வாங்கி தொலை, தமிழ்நாட்டை தமிழ்நாடா வை. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்கிறத பாரு. இத்தனை லட்சம் கோடி கடனை வாங்கினா அந்த கடனுக்கு பதில் என்ன? நீ இன்ன வரைக்கும் இந்த சென்னைக்கு போட்ட ஒதுக்குன 4000 கோடிக்கு என்னன்னு பதில் சொல்லவே இல்லையே. மழை வந்து போயிட்டு இருக்குது. இப்போவும் மழை வந்தது, வெள்ளம் வந்தது. நீங்கள் அதெல்லாம் வைத்து பேசாமல் குன்றத்தூரில் நின்றுக்கிட்டீங்க. தீபத்தில் தான் எங்களுக்கு முக்கியம்னு எல்லா மீடியாவும் அதை வச்சு பேச வச்சுட்டீங்க. இது இந்த வாரம் சீமான் RSS மீட்டிங் ரீச்சில் கலந்து இது ஒரு வாரத்துக்கு ஓடும். இந்த வெள்ளம் விஷயம் பின்னுக்கு போச்சு இல்லை, எங்கப்பா அந்த காசுன்னு இன்ன வரைக்கும் கேட்டிங்களா? 4000 கோடி எங்கே போச்சுன்னு கேட்டிங்களா? சோழவரம் ஏரி அங்கேருந்து தான் மற்ற ஏரிக்கு தண்ணி வந்து சென்னைக்கு குடிநீராக வரணும். 2 வருஷமா நீர் தேக்காமல் இருக்குது. காரணம் கரைகள் எல்லாம் பலப்படுத்து இல்லாமல் இருக்குதுன்னு பலப்படுத்துறன்னு பார்த்துறீங்க. ஃபோட்டோ நீங்கள் தான் இப்போ தான் அரசு தரப்பில் தான் சொல்லியிருக்கு. இந்த விளக்கம்லாம் போட்டாங்க. 44 கோடி என்னவோ பட்ஜெட் போட்டு ஒதுக்கி போட்டாங்க. சுத்தமாக அடித்து சரிஞ்சு போய் கிடக்குது. கரை அந்த கல்லெல்லாம் அடிக்க அப்படியே மேலே உயர்த்தி கட்டுவாங்கல்ல, சரிஞ்சு அப்படியே கீழே கிடக்குது. கண்ணு கட்டின வரைக்கும் கிடக்குது. 44 வெளியில் போச்சு. 44 கோடி அங்கே போட்டியா இல்லை உன் வயிற்றுல போட்டுன்னு போயிட்டியா? 44 கோடி கட்டி ஒழுங்காக இருந்தீங்கன்னாக்கா அது ஏன் சரியும்? அது தர்மத்துக்கு பண்ணுற மாதிரி பாதிக்கு பாதி அடிச்சுக்கிற சரிஞ்சிருக்கு. இப்போ சொல்கிறாங்க அது மண் தன்மை எப்படி இருக்குதுன்னு ஆய்வு பண்ணணும். இந்த மூதேவி வேலையை முன்னாடி செஞ்சுருக்க வேண்டியதானே, ஆய்வு பண்ணி நீ கட்டணம் கட்டிருக்க வேண்டியதானாங்க. 44 கோடி யாரோட பணம் இது? இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் சமூகத்தை கேட்டால் யார் அப்பன்னு வீட்டு காசுன்னு கேட்பாங்க. ஆமான்றன்னு இல்லை, எங்கள் அப்பா மட்டும் காசு நான் தைரியமாக அடித்து சொல்கிறேன். ராமகிருஷ்ணனுடைய அப்பா மட்டும் காசு நாங்கள் தைரியமாக அடித்து சொல்லணும். உங்கள் வீட்டு காசா நீ சொல்லு. 44 கோடி மண்ணில் போட்டு வந்துட்டேன்னு 44 கோடிக்கு முழுசு நீ செலவு பண்ணியிருந்தேன்னா அந்த கட்டணம் சரிஞ்சு விழுந்திருக்காது. மேலே தார்பாய் போட்டு வர மூடி இருக்கிறாங்க. பத்திரிக்கையில் போட்டோ எடுத்தாங்கக்கா அசிங்கமாக இருக்கும்னு தார்பாய் போட்டு மூடிட்டு அந்த தார்பாய் போட்டு மூடுறதுல ஒரு கமிஷன் அடிச்சிருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு சீர்கேடு, இவ்வளவு முறைகேடு இருக்குது. ஒரே ஒரு மந்திரி மட்டுமே முன்னாடி ஒரு 888 கோடி ஆவணங்களோட சேர்ந்து ஒரு புகார் டிஜிபி ஆஃபீஸரை கொடுத்து புகார் கொடுக்கணும்னு ED கொடுத்துருக்கிறது. கேட்டால் பாஜக எங்களுக்கு பழி வாங்குது. ஏன்னா நீ ஒன்று சும்மாவே வந்து ஒன்று கூட்டு போய் வச்சுன்னு பழி வாங்குதா? இவ்வளோ எவிடன்ஸ் வச்சுருக்குது. நீங்கள் பேசிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்ட மெசேஜ் இருக்குது, டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குது. அதை தாண்டி இந்த ரூபாயை இவர் கொண்டு வருவார், இந்த எண் உங்களிடம் இருந்ததுனாக்கா அவரிடம் இந்த தொகையை இந்த வங்கியில் போட்டுடுன்னு கொடுத்த மெசேஜ் எல்லாம் வச்சிருக்கீங்க. பழைய சினிமாவில் கள்ள நோட்டு மாத்திரம் ரூபாய் நல்லா சிரிக்காதீங்க. வேதனை இதெல்லாம் இதுக்கெல்லாம் பாரத ரத்னா சிகப்பு கண்ணாடி அணிந்து பச்சை பெட்டி வருவார் அவரிடம் கொடுத்து. அது பழைய சினிமாவில் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ நடத்திட்டு இவ்வளோ பணமும் இருக்கிறது, இந்தந்த இடத்துல இவ்வளோ பணம் பரிமாற்றம் எடுத்து ரவுண்ட் பண்ணி இதற்கான ஆதாரங்கள்லாம் எதுன்னு கொடுத்ததுக்கே பதிவு பண்ணாதது இருக்கிறத பேசணுமா பேசக்கூடாதா? அதுக்கு பிறகு நீங்கள் விட்டுட்டீங்க. இந்த ஒரு மாதம் லூஸில் அப்படியே நிற்கிது இன்ன வரைக்கும். அவர் பார்த்தாரு என்னடா இங்கே முதலமைச்சர் அழுத்தம், அங்கே டெல்லியில இருந்து அழுத்தம், வேணாடான ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாரு. வந்துருச்சு பாவம் அவருக்கு. ஓகே, இப்போ 1020 கோடி இதற்கான ஆவணங்கள் 252 பக்கம். இது என்னன்னா இந்த நேருவோட துறையில் டெண்டர் விடுறது இருக்குல்ல, இந்த டெண்டர் விடுறதில்ல வந்து முறைகேடாக கொடுக்குறது, அதுக்கு கமிஷன் வாங்கினது, அதனுடைய பணம் அப்புறம் வேலை வாங்கி கொடுத்தது, எல்லாத்துலேயுமே முறைகேடு எல்லாத்துலேயுமே. இவங்களுக்கு என்னன்னா உலகம் நாளைக்கே அழிஞ்சிடும். திமுக பொறுத்த இப்போவே எல்லாம் எல்லாத்தையும் அடித்து வச்சுக்கிட்டாக்கா நம்ம வந்து சொகுசாக வாழ்ந்துடலாம். இல்லை இந்த இதோட தான் நமக்கு ஆட்சியுமே வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னவோ தெரியல.
அப்படி எல்லாத்துலையும் தொட்டையோடலாம் அவ்வளோ ஃப்ராடு தனது இதை பேசணுமா இல்லையா, அது விவாதம் ஆக்கணுமா இல்லையா, இதெல்லாம் விட்டு சீமான் அந்த நிகழ்ச்சியில் பேசினாரு போனாருன்னா நீங்கள் காலங்காலமாக வந்து பாஜகவுக்கு கைக்கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கைப்புள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தில் பாஜகவை எதிர்த்திருக்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ன வரைக்கும் இல்லை. இப்போ ஒரே ஒரு உதாரணம், கூகுள் நிறுவனம் வந்தது இங்கே ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு விமர்சனம் வந்ததா இல்லையா? 10,000 கோடி ஆண்டுக்கான வருமானம் ஆந்திராவுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த பிச்சை முத்துக்கிட்டு ஏன் நீங்கள் வாங்க முடியலன்னு இங்கே வந்தது. அதுக்கு இங்கே கூடிய திமுகன்னு சொன்ன விளக்கம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? 1000 தான் இருந்தாலும் இந்த இதெல்லாம் லாபி பண்ணுறது யாருன்னா அதானி தான் லாபி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்க. ஏக்கரா ₹1 கொடுத்துறாங்க அப்படின்ற அதானே சார். நம்ம அந்த அளவுக்கு மலிவான விலையில இங்க நிலம் கொடுக்க முடியாதுன்னு எல்லாம் ஏதோ ஒன்று கொடுத்து பண்ணணும். அப்போ இங்கே மற்றவங்களுக்கு மட்டும் நிலம் போகுது, சர்வசாதாரணம் எப்படி போகுது சொல்லுங்க? ஏக்கருக்கு ₹1 கூட இருக்கட்டும், 10,000 கோடி அந்த அந்த மாநிலத்துக்கு வருமானம் வருது இல்லை? புரியுதில்ல உங்களுக்கு? நீ வேற எதிர்பார்த்த அவங்ககிட்ட, அவன் அதை கொடுக்கல, அங்கே போயிட்டான், அதான் நோக்கம். இதுக்கு காரணம் சொன்னீங்க அதானிகள் தான் முடிவு பண்ணணுன்றப்ப. அதானி முடிவு பண்ணாருனாக்கா அதானியுடைய பரந்தூர் ப்ராஜெக்ட் நீங்க ஏன் எடுத்திருக்கீங்க? அதானியுடைய காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கத்தை நீங்க ஏன் எடுத்தீங்க? நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க தமிழ்நாட்டை இன்னைக்கு தேதியில் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கோ வந்துட்டு அதானியோட ஒப்பந்தம் போட்டிருக்குது தமிழ்நாடு அரசு. கழுத்து பிடிச்சி நிறுத்திருக்கலாம்ல. என் மாநிலத்துக்கு வரக்கூடிய நலனை நீங்கள் இன்னொரு மாநிலத்துக்கு அனுப்பிட்டு உன்னுடைய ஸ்கீமை நான் எப்படி செய்ய முடியாது வந்து உங்ககிட்ட காலில் விழுந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பானா இல்லையா? அதுக்கு தான் சொல்ல வரேன், நீங்கள் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக இருந்துட்டுக்கிறீங்க. அம்பானியை எதிர்க்க முடியாது, பாஜக எதிர்க்க முடியாது, ஆர்எஸ்எஸ் எதிர்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன். சீமான் ஒரு நிகழ்ச்சியில் பேசினா அதோட முடிஞ்சு போயிடுச்சு, அதோட சரி. பேசு பொருளாக இது தான் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் இதையே வச்சுக்கிட்டு இது எப்படி 1000 இருந்தாலும் அவர் அங்கே பேசலாமான்னு, 1000 இருந்தாலும் நீங்கள் கை கோத்துட்டு எதுக்கு இப்போ திடீர்னு ஓடி நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க? நேருவோட மகன். தொகுதி 2 கோரிக்கை சார். தொகுதியில வந்து அந்த இழப்பீடு கேட்டு ஒரு தொகுதியும், இன்னொன்னு உதவி கேட்டும் ஒரு இல்ல. தொகுதி நீதியெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க இல்லைங்க. அருண் நேரு அதுக்கு விளக்கம். அது என்ன அப்பா மேல புகார் வந்து சிக்கலான அமைஞ்சிருச்சு சார். அது எப்படி? அப்ப இதுக்கு முந்தின காலகட்டம் நீங்க போகவே இல்லை. அதுன்னு நான் ஒவ்வொருத்தரும் பாக்குறேன். நிதி ஆயோக் கூட்டம் ஒரு அயோக்கியத்தனமாக நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்றப்ப உங்களுக்கு நெருக்கடி வந்தவொடனே மட்டும் முதலமைச்சர் மொதமாக போய் கலந்துக்கிறீங்க. நேரு இங்கே வந்தால் துரைமுருகன் வந்து போகுது, ரெய்டு எல்லாம் வந்து பூட்டை உடச்சி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போகுது. அடுத்த நாள் ஓடி உட்காந்துட்டு வரீங்க. கேட்டால் மக்கள் நலன் சார்பாக துறை ரீதியான சந்திப்பு வந்து பொன்முடிக்கு அதே மாதிரி அப்போ தான் டெல்லி தெரிஞ்சது போயிட்டு வர்றாருன்னு கேட்டால் மக்கள் நலன் கருதின்னு. யாருக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் தெரியாத மக்கள் இருக்காங்களா நாட்டில்? எனக்கு புரியல. எனக்கு நான் விமர்சனம் பண்ணுறதுலாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. திமுக இருக்கணும், 100 வருஷம் இருக்கணுமா, இருந்துட்டு போகட்டும், தப்பு இல்லை. இது மக்களுக்கான அரசாக இருக்குதா இல்லையா? இவ்வளோ ஊழல் முறைகேடுகள் ஏன் நடக்குது? ஏன் எனக்கு இவ்வளோ கடன் ஏறிக்கிட்டு இருக்குது? இந்த கடனை நாளைக்கு நான் வந்து என் சொத்து வரியில் இதுக்கு முன்னாடி வெறும் 9,000 ரூபாய் என்ன கட்டிட்டு இருந்தேன் வீட்டுக்கு. இப்போ 2,700 ரூபாய் கிட்ட என்ன வந்திருக்குது. 300 மடங்கு 1.5 மடங்கு 3 மடங்கு வந்திருக்குது. இவி கட்டணமும் அந்த மாதிரி தான் ஏறிக்கிட்டு இருக்குது. கேட்டாக்கா நிதி நெருக்கடினா அப்புறம் எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. புரியுதில்ல? தனியார்கிட்ட இருக்கிற மின்வாரியம் வரைக்கும் லாபத்தில் ஓடிங்குது, அரசுகிட்ட இருக்கிறது நஷ்டத்தில் ஓடுதுன்னா எப்படி? அதான் இங்கே வீங்குது இல்லை உங்களுக்கு? புரியுதில்ல உங்களுக்கு? அந்த துறை சம்மந்தப்பட்ட அதிகாரி அமைச்சர்கள்ட்ட மட்டும் இப்படி கோடிக்கணக்கான சொத்து போய் சேர்ந்துருக்குது. வாங்க, அது எல்லாத்தையும் வாங்க. எங்கேருந்து வந்தது? நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன் உங்கள் பாக்கெட்டில் 10 ரூபா இருந்தது. இங்கேருந்து போகும்போது பாக்கெட்டில் வந்து ஒரு கட்டு நிறைய இருக்குதுன்னா நீங்கள் அந்த பணம் யாருது? இங்கேருந்து தானே எடுத்துகிட்டு போகிறோன்னு அர்த்தம். அதுதானே நடந்துக்கிட்டு இருக்குங்க. அது எப்படி இப்போ நீங்கள் உங்கள் கூட்டம் மட்டும் ஒரு 5 வருஷத்துக்கும் பில்டிங்காக ஏறிட்டு போது கோடியாக உங்கள் சொத்து வந்திருக்கு. கேட்டால் வர்த்தகம் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. உங்கள் பிஸ்னஸ் மட்டும் எப்படி கோடிகள் பொருளுது? ஒரு மற்ற பணக்காரனுக்கு ஏன் அப்படி வரமாட்டிருக்குது? இதுக்கெல்லாம் சேர்ந்த ஒரே விடைனாக்கா அதான் பாரத ரத்னா கொடுத்துட்டு போயிடலாம். இதுக்கு தான் பாரத ரத்னா உங்களுக்கு கொடுக்கணும். வேற என்ன நீ சாதிச்சிங்க தமிழ்நாட்டில்? நீங்கள் என்ன ஏதாவது உருப்படியாக ஒரு உரிமையை மீட்டு கொடுத்துருக்கீங்க? மாநில உரிமையை. பாஜக ஆட்சியில் ஒரு 5 வருஷம், காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு 10 வருஷம், விபி சிங் ஆதரவு நிலையில் 1, அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி கூட ஒரு ஆதரவு நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலே மத்திய அரசில் பாய் போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்ததே நீங்கள் தான். புரியுதில்ல? என்ன உரிமையை இது வரைக்கும் நீ கொடுத்தது தான் போச்சு. கல்விக் கொள்கை போச்சு, விவசாய கொள்கையை எடுத்துக்கிட்டான், கச்சத்தீவு போச்சு, காவிரியை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. எம்ஜிஆரும் அங்கே இருக்க தேவதாஸ் ஆர்எஸ் என்கிற கர்நாடக முதலமைச்சர் இருந்தபோது 325 டிஎம்சி தண்ணிக்கு ஒப்பந்தம் நமக்குள்ளே போட்டுக்கலாம், பிரச்சனை வேணாம், மேலே அந்த அம்மா இருக்குது. அப்போ ஸ்தாபன காங்கிரஸ் இங்கே எம்ஜிஆர் பிரச்சனை நமக்குள்ளே எதுக்கு பேசி முடிச்சுக்கலான்னு அதிகாரி தரப்பில் முடிஞ்சிச்சு, முதலமைச்சர் தரப்புல எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அந்த ஒப்பந்தம் முடிவு கையெழுத்து ஆக போகிறது. உடனே முரசில் கட்டுரை பார்த்தாயா உடற்பரப்பே 1000 இருந்தாலும் ஒரு மலையாளி அப்படின்னு அவன் மலையாளின்னு சொன்னேன்.
இனம் வெறி அரசியலை முதலில் விதைத்தது கருணாநிதி தமிழ்நாட்டுக்குள்ள. புரியுதுல உங்களுக்கு? இன்னைக்கு எத்தனை டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருக்குது நமக்கு? 185 நினைக்கிறேன். அதுவே ஒழுங்கா வரல. 205 டிஎம்சி தண்ணி தரணும்னு சொன்னப்பவே 100கணக்கான தமிழன் படுகொலை செய்யப்பட்டான் கர்நாடகாவில். எல்லாம் உன்னால விளைஞ்சுது. இதுக்கெல்லாம் சேர்ந்து உனக்கு பாரத ரத்னா கொடுத்துடலாமா? சொல்லுங்க, என்ன பண்ணியிருந்தீங்க நீங்க? சொல்லுங்களேன், எதனா ஒரு பட்டியல் சொல்லுங்க. சும்மா நீங்க கேட்டு வாங்கிட்டு போ. உங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சி, உங்களுக்கு வேண்டப்பட்ட RSS ரூட், பைபாஸ் ரூட் மாதிரி போங்க, நேராக போய் கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அது அவங்க இல்லைன்னு சொல்லப்படல. 100 ரூபாய் நாணயம் வெளியிடுறதுக்கு மறுப்பு சொன்னிச்சா? செய்து முடிச்சதுல நீங்க கூப்பிட்டீங்க, வந்தாங்க. வந்தது மட்டுமா அந்த சுடுகாட்டையும் மன்னிக்கணும். அது என்ன சொல்றது? அந்த இடம் நினைவிடம், வசந்த மாளிகை. நினைவிடத்தை அவரை வச்சு சுத்தி காட்டி படம்லாம் போட்டு காமிச்சிருந்துச்சிங்க. எதனா குறை வச்சாங்களா உங்களுக்கு? வெங்காய நாடு தான் வரணும் கூட்டிங்க, மறுத்துட்டாங்களா? வந்தாங்கல்ல? உங்களுக்கு எல்லாம் நடக்குது இல்லை? அந்த மாதிரி இதுவும் நடக்கும். பாரத ரத்னால ஒன்றும் உயரிய விருது கேட்டாலும் நடக்கும், கொடுக்கலாம். இந்த மாதிரி சாதனைக்கு உங்களுக்கு கொடுக்கலாம். சமீபத்தில் ஏர்போர்ட் மூர்த்தியை போய் பார்த்துட்டு வந்தீங்க, சிறையிலேயே போய் பார்த்து வந்தீங்க சார். ஏதாவது பர்சனலாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அதை பற்றின விளக்கங்களை சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் ஏன்னா நண்பர் அப்படிங்கிறதுனால உங்களிடம் ஏதாவது பர்சனலாக சொல்லிடலாம். அப்படி பேசவே முடியாது. அங்கே என்னன்னாக்கா, அந்த பக்கமும் இந்த பக்கம் நடுவில் ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும். அந்த பக்கம் அவர் உட்காந்து ஃபோனு பேசுவார், நம்மளும் இங்கே தான் உட்காந்து ஃபோனில் பேசுவோம். எல்லாமே ரெக்கார்ட். நடுவில் கண்ணாடி. ஆமாம், இவ்வளோ கிட்டக்க தான் உட்காரலாம். இடையில ரொம்ப இன்னும் நெருங்கி கூட உட்காரலாம். அது இவ்வளோ எனக்கும் அவருக்கும் இவ்வளோதான். அது இவ்வளோ இடம் தான், இடைவெளி தான் இருக்கும். இவ்வளோதான் முகம், நடுவில் கண்ணாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் பேசுறது அங்கே ரிசீவரை வச்சுட்டு பேசினா கேட்காது. அவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நல்லா. சரி, தொலைபேசி வழியாக தான் பேசிக்க முடியும். அது ஒட்டுக்கு அது பதிவு செய்யப்படுகிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால பர்சனல்லாம் எதுவும் பேசிக்க முடியும். நல்லா இருக்கீங்களா, நல்லா உடம்பு பார்த்துக்குங்க, நல்லா வாசிங்க, நல்ல புத்தகத்தை பார்த்துங்க, நல்லபடியா நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஆறுதலா சொல்லிட்டு பேசி இதான் பேசி. மனநிலை என்ன வருது? ஏன்னா மனநிலை விதம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல அவங்க இந்த அரசு இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அது ஒரு பெரும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளதான் இருக்கிறார். இந்த அரசு ஒரு கட்சி சொல்கிறது என்பதற்காக அப்படிலாம் செய்யக்கூடாது. நிரந்தரமா அந்த அரசுக்கு அவங்களும் நிரந்தரமா இருக்க போறது இல்லை. அதே போல அந்த ஒட்டுமொத்த அந்த கட்சியே நிரந்தரமா அப்படியே இருந்திருக்கும், காலகாலத்துக்கும் அப்படிலாம் இருக்க போறது இல்லை. ஏன் இது இப்படி செய்தது? நம்மள அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. கட்டாயம் அதுக்கு ஒரு பதிலை மக்கள்கிட்ட கேட்பார் அப்படின்றது மட்டும் தெரியுது நமக்கு. அவர்கிட்ட பேசுனதை வச்சு வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது. அதுதான் அந்த சூழ்நிலை. திரும்பவும் அடுத்த ஜனவரி 2026 ஜனவரி 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த வழக்கை எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. 21க்கு பிறகு நீதிமன்ற விடுமுறை. அதனால இருக்குது. இன்னும் எத்தனை காலம் வச்சிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் அவரு ஒரு முடிவோட இருக்கிறார். சட்ட உதவிகள் தனிப்பட்ட முறையில் அவர் தான் எடுத்துக்கிறாரா சார், இல்லை யாராவது ஹெல்ப் பண்றாங்களா? இல்லை, சட்டம்ன்றது நாம் தமிழ் கட்சி சார்பான வழக்கறிஞர் டீம் தான் அதை பார்த்து அந்த வழக்கு நடத்தாங்க. அவங்க மனைவியினுடைய ஒப்புதலின் பேரில் அவங்க தம்பி அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய இதில் பேரில் தான், ஆலோசனை பேரில் தான் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. தேவைப்பட்ட இன்னும் சீனியர் அட்வொகேட் ஒருத்தரை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. அது அவங்களே பார்க்கட்டும், தொடக்கத்துலேருந்து நம்ம கூட இருக்கிறாங்க, நம்பிக்கையாக இருக்கட்டும் சொல்லி இருந்துட்டு இருக்கிறாங்க. சட்ட நடைமுறைகளும் அவருக்கு அப்பப்போ தகவல் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. வக்கீலும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 8ஆம் தேதி வரைக்கும் இப்போ காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். குண்டாஸ் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்காது? வாய்ப்பு இருக்கணும். அதை குண்டாஸ் போர்டு கொடுத்த அறிக்கையை பொறுத்து இருக்குது. குண்டாஸ் போர்டு விசாரிச்சு முடிச்சாச்சு. அறிக்கை என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியல. புரியல? அதான் இதுக்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் பாரத ரத்னா வேணா வாங்கிக்கலாம். ராமகிருஷ்ணன், புரியுதில்ல? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு தலைவரை சட்டத்துக்கு அநீதியாக தூக்கி உள்ள வச்சுட்டு இன்னும் பொய் வழக்கு மேலே பொய் வழக்கு போட்டுட்டு வெளியே வர்றதுக்கு வழி விடாமல் செய்து வச்சுக்கிட்டு சேர்ந்து ஒரு பெரிய அநீதி. இதற்கெல்லாம் சேர்ந்து வேணா நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அந்த விருதை. மிக்க நன்றி சார். பல்வேறு நன்றி. வணக்கம். வாங்க நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.